உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த வீட்டை உன் பேருக்கு கரையம் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரா? அதுக்கான டாக்குமெண்ட் இருக்கா உங்ககிட்ட? என்ன குமரேசா, 4 விவரம் தெரிஞ்சு நீயே இப்படி விவரம் எல்லாம் பேசலாமா? வாய் வார்த்தையா சொல்றதெல்லாம் சட்டத்துக்கு முன்னாடி செல்லாதுன்னு உனக்கே தெரியும்ல. அதிகாரப்பூர்வத்தோட ஆதாரமும் இருக்கணும். அப்பதான் சட்டம் அதை ஏத்துக்கும். இது நீங்க அவங்கள ஏமாத்தி புடுங்கின சொத்தாம. சட்டப்படி இதெல்லாம் செல்லாது. முறைப்படி கோர்ட்டு சம்மனோட தான் வந்திருக்கிறோம். நீங்க வீணா தகராறெல்லாம் பண்ணாம உங்க பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டை காலி பண்ணா உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. நான் எதுக்கு காலி பண்ணணும்? என்ன குமரேசா, கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி இவ்வளோ விவரமா அச்சு பெறலாம சொல்றேன். எல்லா கதையும் கேட்டு வீட்டை காலி பண்ணுமா எதுக்குன்னு கேக்குறிய? போயே பொருளெல்லாம் எடுத்து வண்டியில் ஏத்து. அரசாங்க ஆபீசர்லாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்க கூடாதுல்ல. நான் வேணா ஒத்தாசிக்கு எங்க ஆளுங்களையும் அனுப்பிட்டுமா? நான் இந்த ஊருக்குள்ள எம்புட்டு மரியாதையா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு தெரியும்ல. என் பேரை கெடுக்கிறதுக்காகவே அந்த அமுதா புள்ள கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியுது. அது தெரியாம நீங்க அவசரம்னு கேட்டு வந்து இங்க நிக்கிறீங்க. அந்த புள்ளையோட பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்களும் ஆடுறீங்களா? குமரேசா, நீ வசதி வாய்ப்போட வாழ்ந்தவன் தான், நான் இல்லைன்னு சொல்லிய. இன்னைக்கு இது உன் சொத்து இல்லைன்னு சட்டம் சொல்லுது. அப்ப இறங்கி போய் தானே ஆகணும். நான் யார் பேச்சையும் கேட்டு ஆட வேண்டிய அவசியமும் இல்லை, ஆடவும் மாட்டேன். நியாய தர்மம் எங்க இருக்கோ செல்வம் அங்க இருப்பான். அடைய அதெல்லாம் சரிங்க. ஒரு விசேஷம் நடக்கிற வீட்டுல வந்து இன்னைக்கு இப்படியா தகராறு பண்ணுவீங்க? ஏற்கனவே என் மக மணமடை வரைக்கும் ஏறி கழுத்துல தாலி ஏறாம இறங்கணுவ. இப்ப அவளுக்கு ஒரு நிச்சயதார்த்தம் நடக்குது. மறுபடியும் அது இதுன்னு என் வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுது? எனக்கு புரியுது குமரேசா. அதுக்கு நீங்க முறைப்படி உங்க வீட்டுல வச்சுல செஞ்சிருக்கணும். என்ன பண்றது, இந்த வீடு உன் வீடு இல்லையா குமரேசா? எங்க எங்களை அசிங்கப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கீங்களா? இப்ப நான் என்ன பண்ணணும் முதல்ல சொல்லுங்க. என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு போன் பண்ணணும். குமரேசா, உன் குடும்பத்தோட மான மரியாதையெல்லாம் காப்பாற்றணும் நீ பாக்குறல்ல. இதே மாதிரி அங்கன ஒரு குடும்பத்தோட மானத்தை காத்துல பறக்க விடணும்னு நினைச்சியே, தப்பில்ல? அந்த குடும்பத்தோட மானத்தை நீ காப்பாத்தினா இந்த குடும்பத்தோட மானத்தை காத்துல பறக்க விடாம காப்பாத்தணும்னு அமுதா புள்ள சொல்லி இருக்குது. உனக்கு எப்படி வசதி? இருங்க நான் இப்பவே பழனிக்கு போட்டு பேசுறேன். போடு, உடனே போடு. அப்புறம் அங்கன எதுனா விவகாரம் ஆகி போச்சுன்னா சிக்கல் உங்களுக்கு தான். ஐயா, குமரேசன் சொன்னபடி 500 பவுன் நகை போடுவார். ஏன்னா அப்படி இப்படின்னு அங்க இங்க சேர்த்து வச்சிருப்பார்ல. ஆனா இந்த வீடு கிடைக்கும் நீங்க நம்பாதீங்க. அதுல பல சிக்கல். இப்ப சொல்லுங்க, நாங்க என்ன பண்ணணும்? நீங்க வெளியே போ சொன்னாலும் போயிடுறோம். உங்க வசதி எப்படி நீங்களே சொல்லுங்க. எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் இந்த வசதி வாய்ப்பை எல்லாம் பெருசாக நம்புறதே இல்லை. ஏதோ ஒரு கோயில் ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்தா அங்கேயே ஒரு சின்ன மடத்தில் கூட இருந்துப்போம். உங்களுக்கு வேணா அங்கே ஒரு இடம் பாத்துறவா? முடிஞ்சா உண்டை கட்டி உங்களுக்கும் உங்க அப்பச்சிக்கும் வாங்கி வைக்கட்டுமா? வசதியா வாழ்ந்தவக இடம் இல்லாம ரோட்ல நின்னா நல்லாவா இருக்கும்? என்ன பத்தி உனக்கு தெரியாது. உங்க பூர்வீகத்தை பத்தியே எனக்கு தெரியும்.
இத பாருங்க, நீங்க என் தங்கச்சி புருஷன். உங்களுக்கு ஒரு அவமானம்னா எங்களுக்கு வந்து அவமானம். எங்க அப்புச்சிக்கும் அவமானம், எங்க அண்ணனுக்கும் அவமானம். அதுக்காக தான் இம்புட்டு நாளா வாயை மூடிட்டு அமைதியா இருக்கேன். அது மட்டும் இல்ல, எங்க அத்தை என்னைக்குமே வம்பு வழக்கெல்லாம் வேண்டாம், முடிஞ்சு போனதெல்லாம் போகட்டும்னு பெரிய மனுஷத்தனமா நல்லபடியா வாழணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க இம்புட்டு வசதி வாய்ப்பு இருந்தும் எங்க கிட்ட இருக்கிற சின்ன சந்தோஷத்தை கூட பறிக்கணும்னு நினைக்கிறீல்ல? நீ கௌரவத்துக்காக தோல்ல துண்டு போட்டு திரியறவன். நாங்க மானத்தை மறைக்க இடுப்புல வேட்டி கட்டிட்டு இருக்கோம். நீ இதையும் உருவணும்னு நினைச்சா நான் உங்களை எப்படி ஓட விடணுமோ அப்படி ஓட விடுவேன். இந்த அமுதா நீ நினைக்கிற மாதிரி பழைய அமுதாலாம் இல்ல. யாருக்கும் பயந்தெல்லாம் போக மாட்டேன். இந்த குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா அதை தட்டி கேட்கிற பொறுப்பு எனக்கு இருக்கு. எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம்லாம் புதுசு இல்ல, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஆனா இது எதையுமே நீங்க பார்க்கல, பார்க்க வச்சிடாதீங்க. இப்ப நான் ஒரு 5 எண்ணுவேன். அதுக்குள்ள நீங்கெல்லாம் எடுத்த பொருளை உள்ள வச்சுட்டு போகணும். இல்லன்னு வச்சுக்கோங்க, இங்க இருந்து ஒரே ஒரு போன் போகும், உன் குடும்பம் மொத்தமும் ரோட்ல நிக்கும். எப்படி வசதி? ஒன்னு, 2, 3, 4. டேய் அண்ணா, பொருளை எடுத்து உள்ள வைங்கடா. சரிங்கண்ணா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.